இப்போ நம்ம இது போட்டு இந்த ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஒயர்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த பேஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ we have finished the base and we finished this small box. Next we are going to do the machine part. The machine part we are going to do. So here add 3 beads. Add 3 beads. So here when we are adding, from this side the second bead, from this side it is the second bead. இந்த பக்கத்துலேருந்து ரெண்டாவது பீடு, இந்த சைட்லேருந்தும் ரெண்டாவது பீடு. ஓகேங்களா? திருப்பி அடுத்ததில் போட்டிருக்கோம். இந்த வாட்டி 2 பீடு கோக்குறோம். நம்ம இது புது வயர் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம அதை ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணாமல் அடுத்த ஸ்டெப் போயிட்டேன். we have to check if the wires are even first and we need to adjust. இது பண்ணிட்டு தான் நம்ம அந்த ரெட் பீடை கோக்கணும். So now the wires are equal. Now added 2 beads. Now adding in the next base bead. அடுத்த பீட்ல ஆட் பண்ணுறேன். அடுத்ததில் போட்டாச்சு. இப்போ திருப்பி 2 ஆட் பண்ணோம். அகெயின் we are adding 2 beads. பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 போட்டிருக்கோம். ஸோ 3 போட்டு முடிச்சோடனே we are going to add straight போடுறதுக்கு பதிலாக சைடில் போடுறோம்.
Instead of going straight, now we are adding in the side bead here. So this is 3 straight. இந்த சைடு இப்போ திரும்புறது, இந்த சைடில் ஸ்ட்ரெயிட்டு, இந்த சைடில் திரும்புது. இப்போ திருப்பி 2 மணி போடணும். பிளாக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹோல்ஸ் தெரிய மாட்டுது. பார்த்தீங்கன்னா இங்கே 3 போட்டிருக்கேன், இங்கே 1 போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது போடுறேன். I've done 3 that side and here I'm doing the second one. த்ரீ 2. ஸோ இந்த சைடு முடிச்சிட்டோம். திருப்பி இதே மாதிரி இங்கே 3 இங்கே 2 போட்டு இதை அப்படி ஒரு சின்ன ரெக்டாங்கிளாக போடணும். ஸோ we have done here 3, again here 2, again this side it should be 3 like the other side, and again here we are going to do like a rectangle. போட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். we'll see after finishing it. See 3 2 3 2 ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிருக்கோம். we have done one full round.
I'm again adding 3 beads. Now one line, this is the second line, like this one more line. So 3 lines you have to finish. 1 2 3. இப்போ ஒரு லைன் போட்டுட்டோம், இது ரெண்டாவது லைனு. இதே மாதிரி இன்னொரு லைன் போடணும். மொத்தம் 3 லைன் போடணும். 1 2 3 3 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 லைன்ஸ் முடிச்சிருக்கிறேன். I finished 3 lines right now. Again I've started here. The next line, இதோ இப்போ இங்கே அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுவும் வந்து இப்படி தான் போடணும். ஆனால் வந்து இந்த சைடு போடக்கூடாது. ஸோ இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு போடக்கூடாது. The next line also we are going to do around, but we are not going to do here. So we'll do only the 3 sides. We need to do 2 lines like that. 2 லைன் பண்ணணும் அந்த மாதிரி. இந்த இடம் மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 3 பக்கம் மட்டும் பண்ணணும். முடிச்சுட்டு பார்ப்போம். We'll finish it and then we will see. ஸோ 1 2 3 அப்புறம் 1 2 1 2 3 1 2. I have done 3 lines fully and 2 lines without doing the front portion. Now next line, I have added 3 beads. இந்த லைன் முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததில் வந்து 3 பீட் ஆட் பண்ணியிருக்கேன். திருப்பி 2 3
திருப்பியும் இப்போ பார்த்தீங்கன்னா 2 போட்டாச்சு. we have done 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கீழே போட்டுட்டு திருப்பியும் இந்த சைட்லேயும் போடணும். Next I have added both in the bottom bead and in the side bead. Together I have done, and I am adding 1 bead. So literally we are closing the gap. இந்த மேலே நம்ம இப்போ மூடுறோம். திருப்பியும் இங்கே அடுத்தது இந்த சைடில் போட்டுட்டு இந்த கீழே போட்டுட்டு சைட்லேயும் போடணும். இப்போ ஒரு பீடு மட்டும் போடுறோம். இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஃபுல்லாக மூடிட்டு வரும். திருப்பியும் இந்த வயரை இந்த சைட் போடுறோம். திருப்பியும் ஒரு பீடு போடணும். திருப்பி 2 சைடும் போட்டுரும். இந்த மேலே இருக்க ஓப்பனிங் வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இதோட லாஸ்ட் போட்டோன்னா இது க்ளோஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா literally closed all the sides here, no top, only this there is a opening, here it is closed. இங்கே க்ளோஸ், இங்கே மட்டும் திறந்துருக்கு, இங்கே மூடி இருக்கு, மற்ற எல்லாமே நம்ம மூடியாச்சு. இந்த ஒரு இடம் மட்டும் இருக்குது. இப்போ இந்த கேப் வழியாக நம்ம பிளாஸ்டிக் கவர் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உள்ள ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஸ்டஃப் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம். நல்லா டைட்டாக ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃப் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த டாப்பில் இருக்க இன்னொரு பீட்லேயும் சேர்த்து போடணும். இப்போ 2 பீட்லேயும் சேர்த்து போட்டிருக்கோம் டாப்பில்.
3 beads ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இன்டர்செக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5 கவுண்ட் வரும். திருப்பி சைடில் ஜாயின் இன்சர்ட் பண்ணணும். திருப்பி 2 பீட் ஆட் பண்ணுங்கள். திருப்பியும் இங்கே 2 பீட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 3, அப்புறம் 2, திருப்பி 2. ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கீழே வரும்போது திருப்பி 2 பீடில் ஆட் பண்ணணும். So when it is coming to the base, you have to add insert inside both the beads. இப்போ இங்கே 2 பீட்ஸ் போட்டு இன்டர்செக்ட் பண்ணிடணும். இப்போ இங்கே ஒரு பீட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த லைன் ஃபினிஷ் ஆகும். இது ஒயர் முடியுது. அதனால் புது ஒயர் எடுத்துகிட்டு திருப்பியும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒயர் இங்கே இருக்குது. இதில் இன்சர்ட் பண்ணிட்டு இதில் இன்சர்ட் பண்ணி இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டஃப் பண்ணதை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இது வெளியே வராமல் இருக்கணும் இல்லையா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற வயரை இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதுலேயும் இன்சர்ட் பண்ணி இப்போ ஒரு பீட் போட்டு அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிடணும். So I'm adding one bead and closing the gap which is there. Since we have inserted covers, it should not come out. So same way we need to insert it down also. So here I've done one, just putting the wires is here down, side and then down. So இங்கே மேலே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அந்த ஒயர் எடுத்து கீழேயும் நம்ம சொருகணும்.
So I have done here. So இதே மாதிரி இந்த லைன், ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, திருப்பி இங்கே, இங்கே, இங்கே. ஸோ இப்படி ஒரு ரவுண்டு போகணும். So we need to do one round here. I have done here. Similarly you have to do one round here. So it will be this side is 1, this side 1 2, again this side 1, this side 1 2. So like this. See here we need to do we need to do 5 lines. We have already done one line. We have already done here one. So like this we need to do 5 more. We did around like this. One is done. So 5 more we need to do. We'll finish that 5 and then see the next step. இப்போ நம்ம ஒன்று போட்டிருக்கோம், இன்னும் 5 போடணும். இது ரெண்டாவது போட்டுட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி 5 போட்டுட்டு பார்ப்போம்.